வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு அதிகமான வலிய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல லவ் ஸ்டார்ட் ஆகுற அந்த டைம்ல குடுக்குற அட்டென்ஷன், கேர், இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டுக்கு வரும்போது எதுவுமே குடுக்க மாட்டாங்க. இது ஒவ்வொரு வேறுபட்ட மனிதர்களுடைய பிஹேவியர் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. இப்போ ஸ்டார்ட்டிங்ல குடுக்குற அட்டென்ஷன், கேர், இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கிறது. எப்பவுமே ஃபோன் வைக்காம ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு, திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி பிஹேவியர் வந்து எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்னா, ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்ல பண்ணுவாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ல யார் இந்த மாதிரியான விஷயத்த பண்றாங்களோ, அவங்களுக்கு பெயின் இருக்காது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது அவங்களோட லைஃபயே டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பெரிய இம்பாக்ட்ட குடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் "நீ தான் என் உலகம். நீ தான் எல்லாமே. நீ இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்றவங்க, அடுத்து கொஞ்ச நாட்கள் போக போக "நான் பிஸியா இருக்கேன். எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசுறேன்னு" கட் பண்ணிட்டு, டோட்டலி உங்களோட லைஃப்ல இருந்து டிஸப்பியர் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு பிரேக்கப்பா மட்டும் இருக்காது. இது ஒரு எமோஷனல் டேமேஜ். இதுல பாதிக்கப்பட்டவங்க வெளியில வர்றதுக்கே பல மாதங்கள், ஏன் வருடங்கள் கூட ஆகலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, ஒருத்தருக்கு உங்க மேல இருந்த லவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் குறையுது, இல்லன்னா கம்ப்ளீட்லி உங்க மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்டின்னா, அத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அத எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன சைன்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்கு? நீங்க என்ன செய்யணும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்டின்னா? இந்த 6 சைன்ஸ் உங்க லைஃப்ல நடக்குது அப்டின்னா, நீங்க வந்து ரெடியா இருக்கணும். ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகுறதுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரியான உங்க பார்ட்னருக்கு உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவ பாருங்க. இந்த வீடியோ உங்க லைஃபே கூட சேவ் பண்ணலாம். ஒரு பெர்சன் உங்கள வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லன்னா உங்க மேல இருந்த லவ் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுச்சு. அப்புறம் அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் காணாம போயிடுச்சு அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இதுல சில சைன்ஸ் இருக்கும். அந்த சைன்ஸ் தெரியாம தான் நெறைய பேர் பல மாதங்கள், வருடங்கள் கூட ஒருத்தர் பின்னாடியே சேஸ் பண்ணிக்கிட்டு, கெஞ்சிக்கிட்டு, "ப்ளீஸ் என்கிட்ட பேசு. நீ இல்லாம என்னால இருக்க முடியல. நீ தான் என் வாழ்க்கையே" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி கெஞ்சி, கெஞ்சி, கெஞ்சி எதிர்பார்த்த எந்த அட்டென்ஷனுமே லைஃப்ல கிடைக்காம, ஃபைனலி நான் விக்டிம் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஃபீல் பண்றதோட முடிஞ்சிராது. இது மிகப்பெரிய எமோஷனல் டேமேஜ உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திடும். அதனால தான் இந்த 6 அறிகுறிகள நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுல முதல் சைன் உங்களுக்கான நேரத்த உங்க லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? எப்போ வேணாலும் பேசுறோம் போல தோணும். எப்போ வேணாலும் பேசலாம், கால் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஒரு நாள் கூட பேசாம உங்களால இருக்க முடியாது. அப்படி பேசாம இருந்தா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். காலையில எழுந்த உடனே குட் மார்னிங் மெசேஜ், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட். இல்லன்னா கால் பேசுறது, லேட் நைட் கால் பேசுறது. அந்த நாட்கள்ல எத்தன தடவ, எப்போ வேணாலும் நீங்க வந்து கால் பண்ணலாம், அவங்க கிட்ட பேசலாம். உங்க லைஃப்ல இருக்கிற விஷயங்கள வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இல்லையா? "சாப்பிட்டியா? எங்க இருக்க? என்ன பண்ற? இன்னைக்கு இப்படி ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு." இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஸ்டேஜ்ல இந்த டைம்க்கெல்லாம் பேச முடியாது. இந்த டைம்க்கு மட்டும் தான் உன்கிட்ட பேச முடியும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டே அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காது. பிஸியா இருந்தாலும் டைம் கிரியேட் பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக. டயர்டா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வராங்க. இப்ப ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு பிஸியா டயர்டா இருக்காங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட பேசுவாங்க. வேலை இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க லைஃப்ல. ஆனா இதே ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டைம் கழிச்சு சில மாதங்கள், சில வருடங்கள் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சேஞ்சஸ் நடக்கும். முதல்ல என்ன நடக்கும் அப்டின்னா, நான் இந்த டைம்ல தான் ஃப்ரீயா இருக்கேன். இந்த டைம்ல தான் பேச முடியும். இந்த டைம்ல மட்டும் தான் நான் வந்து பேசுவேன். இந்த டைம்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இந்த டைம்ல என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க என்ன நெனைப்பீங்க அப்டின்னா, சரி அவங்க லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஜாப், ஸ்டடீஸ் இதெல்லாம் இருக்கும். அதனால தான் டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஓகே இந்த டைம்ல நான் பேசுறேன் அப்டின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனா, அங்க தான் ட்விஸ்ட் இருக்கும். என்ன அப்டின்னா, முன்னாடி சேம் ஜாப் தான் இருந்திருக்கும். முன்னாடியும் அதே வேல, அதே படிப்பு, அதே மாதிரி பிஸியா இருந்திருப்பாங்க. சேம் லைஃப் தான் இருந்திருக்கும். ஆனா, அதே பிஸி ஷெட்யூல்ல கூட உங்களுக்கான டைம் அப்போ இருந்திருக்கும். உங்ககிட்ட பேசுறதுக்கு, மெசேஜ் பண்றதுக்கு, ரிப்ளை பண்றதுக்கு எல்லாத்துக்கும். ஆனா, இப்போ மட்டும் ஏன் அந்த டைம் இல்ல அப்டின்னா, அது பிஸியா இருக்கிறது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. அது இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்டிங்ல இருந்து, நீங்க அவங்க உங்ககிட்ட நல்லா பேசின அந்த டைம் வரைக்கும், உங்கள பத்தி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. நீங்க டெய்லி என்ன பண்ணுவீங்க? உங்களோட ரொட்டீன் என்ன? நீங்க எப்படி இருப்பீங்க? கோவமா இருந்தா எப்படி இருப்பீங்க? ஹேப்பியா இருந்தா எப்படி இருப்பீங்க?
நீங்க என்ன? உங்க கேரக்டர் என்ன? எல்லாத்தையுமே அவங்க கேட்கவே வேண்டாம். நீங்களே எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா அவங்க கிட்ட ஒப்பிச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களோட பாஸ்ட்ல நடந்தது, உங்களுக்கு பிடிச்ச பெட் என்ன? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? கலர் என்ன? இந்த மாதிரி ஏ டூ இசட் உங்கள பத்தி எல்லாமே அவங்க கேட்காமலே தெரிஞ்சுக்கிற மாரி எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ, அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். எப்படின்னா, இவங்க இவ்வளோதான். இந்த டைம்ல இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இப்பதான் எழுந்துப்பாங்க. இப்ப சாப்ட்டுருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க, கேம் விளையாடுவாங்க. வேல பாப்பாங்க. இந்த மாதிரி உங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சு, அவங்களுக்கு நீங்க போர் ஆகிடுவீங்க. அதாவது உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அடுத்தது என்ன ஆகும் தெரியுமா? இந்த டைம்ல தான் உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபிக்ஸ்டு டைம் அவங்க செட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த ஃபிக்ஸ்டு டைம் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 1 ஹவர் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க 30 மினிட்ஸ் தான் பேசுவாங்க. 30 மினிட்ஸ் முன்னாடி இருந்தது 10 மினிட்ஸ் தான் பேசுவாங்க. 10 மினிட்ஸ் பேசிட்டு இருந்தவங்க 2 மினிட்ஸ் கூட பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்னைக்கு பேச முடியாது. நாளைக்கு பேசலாம். அப்புறமா பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க ஒரே ஒரு சின்ன கான்வர்சேஷன் பேசுறதுக்கு, ஒரு சின்ன விஷயம் நீங்க ஷேர் பண்றதுக்கு கூட 2 டேஸ், 3 டேஸ் கூட நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்க வந்து நிம்மதியா அவங்க வேலைய பார்ப்பாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. அவங்க பேச மாட்றாங்களேன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட்டு தூக்கத்த தொலைப்பீங்க. சரியா சாப்பிட மாட்டீங்க. எப்பவுமே வந்து கன்ஃப்யூஷன்லயே சுத்திட்டு இருப்பீங்க. உங்களால எதுவுமே ஸ்டடியா யோசிச்சு ஒரு வேலைய நிதானமா பண்ணவே முடியாது. நீங்க ஒரு பெர்சனுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. நீங்க லவ் பண்ணீங்கல்ல, அந்த பெர்சனுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசினா நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு நாள் ஒரு வார்த்தை கூட பேசல அப்டின்னா, நீங்க டோட்டலி உங்க லைஃப்ப நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணிப்பீங்க. நீங்க அவங்கள லவ் தான் பண்ணீங்க. அவங்க மேல அன்பு தான் வச்சீங்க. ஆனா அந்த அன்புல கொஞ்சம் கூட நீங்க உங்க மேல காட்ட மாட்டீங்க. 24 மணி நேரமும் உங்க மைண்ட்ல எப்பவுமே அவங்கள பத்தின நெனப்பு மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இதுலயே நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டோட்டலி உங்க லைஃப்ல இருந்து டிஸப்பியர் ஆகிடுவாங்க. அதாவது அவங்க காணாம போற அந்த ஒரு நாள், அந்த டே ஃபுல்லா நீங்க வெயிட் பண்ணுவீங்க. இன்னைக்கு கால் பண்ணுவாங்களா? நான் நெறைய பேசணும். எனக்கு அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த கால் உங்களுக்கு வரவே வராது. நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க. ரிப்பீட்டடா கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க. அதுக்கு பதிலா எதுவுமே உங்களுக்கு ரிப்ளை வரவே வராது. நீங்க ரிப்பீட்டடா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலுமே அட்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. தெரிஞ்சே கட் பண்ணவும் செய்வாங்க. ஒரு சிலர் ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சைலன்ட்டா காணாம போயிடுவாங்க. இல்லன்னா ஸ்ட்ரெய்ட்டா உங்கள நீங்க வந்து கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு, அந்த 1 நாள், 2 நாள் மட்டும் உங்கள பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். முன்னாடி இவ்ளோ நாள் பேசுனாங்களே, இவ்ளோ நைட்ல விடிய விடியலாம் பேசுனாங்களே, அப்படி பேசினவங்க இப்போ ஏன் பேச மாட்றாங்க? இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதுதான் உண்ம. உங்களுக்கான டைம் வந்து அவங்க லைஃப்ல கொஞ்சம் கூட இருக்காது. அது ரிலேஷன்ஷிப் ஸ்லோவா எண்ட் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிக்னல். நீங்க இத புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, இன்னும் அதிகமா ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. நேர்ல போய் மீட் பண்ணலாமா? இன்னும் 10, 20 கால் பண்ணா அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்டின்னு இன்னும் அதிகமா சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா, அது சிச்சுவேஷன பெட்டர் ஆக்காது. அவங்க வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரியெல்லாம் அந்த சிச்சுவேஷன் மாறாது. அது இன்னும் வொர்ஸ் ஆகும். நீங்க முன்னாடி எவ்ளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும், அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, உங்களால நிதானமா யோசிச்சு, என்ன நடக்குது? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ நீங்க ஒருத்தர் கூட இருக்கணும், ஒருத்தர் கூட பேசணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எவ்ளோ பிஸியா இருந்தாலும், அவங்களுக்கான டைம வந்து ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் பண்ணுவீங்க. அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்துட்டு நெனைப்பீங்க. இப்போ நீங்க பண்ற மாதிரி அந்த பெர்சன் பண்ணல. உங்கள விட்டு ஓடி போறாங்க. நீங்க கால் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்றாங்க. உங்கள சேஸ் பண்ண வைக்கிறாங்க. நீங்க சேஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சாலும் கால் அட்டெண்ட் பண்ணி பேச மாட்றாங்க. இப்போ இதுலருந்து என்ன தெரியுது? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவங்க உங்களுக்காக டைம் கிரியேட் பண்ண மாட்றாங்க. ரீசன் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. நான் பிஸியா இருக்கேன் இந்த மாதிரி. அதனால அவங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு நீங்க வந்து நெனச்சுக்க கூடாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சைன்ல இருக்கிற ஹார்ஷ் ரியாலிட்டி. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். உள்ளுக்குள்ள வலிக்கிற மாரி கூட இருக்கும். ஆனா இதுதான் உண்ம. ஃபர்ஸ்ட் சைன் சொன்னதிலேயே நான் வந்து நெறைய விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிட்டேன். இருந்தாலும் இதுல வந்து செகண்ட் சைன் என்ன அப்டின்னா, மெசேஜ் ரிப்ளை டிலே ஆகுறது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும்போது, மெசேஜ்‌க்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு ஹாய் அப்டின்னு அனுப்புனா கூட அடுத்த செகண்ட்லயே ரிப்ளை வரும். நீங்க அனுப்பிச்ச அடுத்த செகண்ட்லயே ப்ளூ டிக் விழும். "என்ன பண்ற? சாப்பிட்டியா? நானும் உனக்கு மெசேஜ் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். உன்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பேசலான்ட்டு." இந்த மாதிரியெல்லாம் கான்வர்சேஷன வந்து ஃப்ளோவா கன்டின்யூ பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மெசேஜ் அனுப்புனா, அது ஒரு செயினா, ஒரு கனெக்ஷனா ஆகி, நெறைய விஷயங்கள் வந்து அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க. இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க டைப்பிங் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டபுள் டிக், ப்ளூ டிக் ஆகும். ரிப்ளை உடனே அடுத்த செகண்டே வரும். கால் வராம இருந்தாலும் சாட்ல க்ளோஸா ஃபீல் பண்ணுவீங்க.
அந்த டைம்லயே என்ன ஆகும்னா, நீங்க மெசேஜ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணா கூட என்னாச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த டைம்ல உங்க பிரசன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கனால, 5 மினிட்ஸ் லேட் ஆச்சுன்னா, "ஏய் சாரிப்பா, சாரி, சாரி. இந்த மாதிரி ஒரு வேலையில இருந்தேன். சாரி. இனிமே ஹர்ட் பண்ண மாட்டேன்." அந்த மாரி சொல்லி உங்களுக்கு பேசுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கான அட்டென்ஷன குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அப்போ உங்களுடைய பிரசன்ஸ் அவங்க வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருந்ததால. முன்னாடி 1 மினிட்ல, 5 மினிட்ஸ்க்குள்ள, 10 மினிட்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணவங்க, இப்போ ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 12 மணி நேரம், ஏன் 24 ஹார்ஸ் முடிஞ்சாலுமே வந்துட்டு அவங்க பக்கம் இருந்து ரிப்ளை வரவே வராது. மெசேஜ் பார்த்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இதுதான் டேஞ்சரஸான ஒரு ஸ்டேஜ். நீங்க அந்த ஸ்க்ரீன பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரிப்ளை வருமா? வருமா? அப்படின்னு. நீங்க ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. லாஸ்ட் சீன் வந்து ஜஸ்ட் நவ் அப்படின்னு காமிக்கும். ஆன்லைன்னு காமிக்கும். ஆனா, உங்களுக்கு மட்டும் டைப்பிங் அப்படின்னு காட்டவே காட்டாது. அவங்க வேற யாருக்கோ ரிப்ளை பண்றதுக்கு வேலை விஷயமா கூட வருவாங்க, போவாங்க. ஆனா, அப்போ கூட அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல உங்க மைண்ட்ல என்ன சொல்லும் அப்டின்னா, "என்னடா எனக்கு மட்டும் ரிப்ளைவே பண்ண மாட்றாங்க இந்த பெர்சன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் ஏதாவது இவங்கள ஹர்ட் பண்ற மாரி நடந்துக்கிட்டேனா? என்ன ஏன் இக்னோர் பண்றாங்க?" அங்கருந்து தான் நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு மெசேஜ், இன்னொரு மெசேஜ், இன்னொரு கால், இன்னொரு கால். "என்னாச்சு? பிஸியா இருக்கியா? சரி பேசலன்னா பரவால்ல. பிஸியா இருக்கனாச்சும் சொல்லு." அப்படின்னு. அந்த மெசேஜும் அவங்க பாப்பாங்க. ஆனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சொல்வீங்க, "இந்த மாரி நீ பேசலன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன். என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸாவது இந்த மாதிரி ரிப்ளை பண்ணு." இந்த மாரி ஏதாவது சொன்னீங்கன்னா, "ஓ! அப்படியா? ஓகே. ம். சரி. ஓகே." அந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. அவங்க கான்வர்சேஷன எண்ட் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதிலேயே தான் குறியா இருப்பாங்க. இப்போ முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அவங்க பிஸி அப்படின்னு கிடையாது. இது பிரையாரிட்டி சேஞ்ச். ஒருத்தர் உங்கள வேல்யூ பண்றாங்க அப்படின்னா, 10 செகண்டா இருந்தாலும் ரிப்ளை பண்ணிட்டு தான் அடுத்த வேலைய பார்ப்பாங்க. ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் கூட பண்ணுவாங்க. பிஸியா இருக்கேன். நான் லேட்டரா வந்து மெசேஜ் பண்றேன் அப்படின்னு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத காட்டுவாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, டைம் இருந்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க பிஸி அப்படின்னு நம்புறது தான் நீங்க பண்ற பெரிய தப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க ஸ்லோவா அவங்களோட ரிப்ளைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு. உங்க மூட் கூட அவங்களோட மெசேஜ வந்து டிசைட் பண்ணி தான் இருக்கும். ரிப்ளை வந்தா நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. ரிப்ளை இல்ல அப்டின்னா ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி சாப்பிட மாட்டீங்க. வீட்ல உங்கள சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் கோவத்த காமிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் எமோஷனல் டிபெண்டன்சி. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க உங்கள கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. செல்ஃப் டவுட் வரும். கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு குறையும். நான் போரிங்கான பெர்சனா இருக்கேன் போல இருக்கு. நான் ஓவரா டெக்ஸ்ட் பண்ணி கெஞ்சிக்கிட்டே இருக்கனே! நான் ரொம்ப வேல்யூ கம்மியான பெர்சன் போல. நான் வேல்யூ கம்மியா இருக்கனால தான் இவங்க வந்து எனக்கு அட்டென்ஷன் குடுக்க மாட்றாங்க. அப்டின்னு நீங்க யோசிப்பீங்க. நெறைய ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்பீங்க. ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, ப்ராப்ளம் உங்ககிட்ட கிடையாது. ப்ராப்ளம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்கு அப்டின்றது உங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ரொம்ப லவ், கேர் காமிச்சவங்க, இப்ப ஏன் காட்ட மாட்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப அடிக்ட்டா இருப்பீங்க. ஸோ, சிம்ப்ளி ஒரு ரியாலிட்டி. ஒருத்தர் உங்க மெசேஜ்க்கு ரிப்ளை டிலேவா பண்றாங்க அப்டின்னா, எப்பவாவது ஒரு வாட்டி பண்றாங்க. உண்மையாவே பிஸியா இருக்கும்போதுனா, அது பிரச்சனை கிடையாது. ஆனா, எப்பவுமே ரிப்ளை டிலேவா தான் பண்றாங்க. உங்களுக்கு மட்டும் பேசுறதுக்கு டைம் இல்ல அப்டின்னா, அது ஒரு கிளியர் சைன். உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்டின்றதுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்கள சேஸ் பண்ணக்கூடாது. ரிப்பீட்டடா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நீங்க தான் காப்பாத்தணும். ஒருத்தர் உங்கள வேல்யூ பண்றாங்க அப்டின்னா, மெசேஜ்க்கு ரிப்ளை டிலே ஆகாது. ரிப்ளை டிலே ஆகுது, எப்பவுமே ஆகுது. எப்போ ஒரு வாட்டி டிலே ஆகுதுன்னா, அது பிரச்சனை இல்ல. முன்னாடியே சொன்ன மாதிரி. எப்பவுமே இதே தான் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்காங்கன்னா, அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி உங்க மேல இருந்து குறைஞ்சிருச்சு. இத வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது சைன் நம்பர் 3. நான் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பிஸின்னு சொல்றது கூட ஸ்டாப் ஆகும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும்போது ஒருத்தர் எவ்ளோ பிஸியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த டைம்ல நான் பிஸியா இருப்பேன். லேட்டரா பேசலாம். மீட்டிங்ல இருக்கேன். முடிஞ்சதும் கால் பண்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை விஷயமா இருக்கேன். இது முடிச்சதும் நான் வந்து கால் பண்றேன். சாரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. டைம் கிடைக்கலனாலும் கம்யூனிகேஷன் இருக்கும். அது ரெஸ்பெக்ட், அது கேர், அது வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காட்டுற ஒரு ஸ்மால் எஃபோர்ட். ஆனா, ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, முதல்ல நான் பிஸின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. சாரி கூட கேட்பாங்க. நீங்க என்ன நெனைப்பீங்க அப்டின்னா, பரவால்ல இவங்க வந்து ஜென்யூனா பிஸியா இருக்காங்க. அதான் சாரிலாம் கேட்குறாங்கன்னு. அதுதான் 2ண்ட் ஸ்டேஜ்.
ஆனா, இங்க இருந்து தான் ரியல் சேஞ்ச் வந்து ஆரம்பிக்கும். என்னன்னா, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பிஸின்னு சொல்றதையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட சாரி கேட்க மாட்டாங்க. ரீசன் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க கால் பண்ணா பிக் பண்ண மாட்டாங்க. மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கூட உங்ககிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அந்த சைலன்ஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா, முன்னாடி பிஸின்னு சொன்னவங்க, இப்ப சொல்லவே மாட்றாங்களே அப்படின்னு நீங்க ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க போல அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. உங்களையே கன்வின்ஸ் பண்ணிப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒருத்தர் உங்கள வேல்யூ பண்ணாங்கன்னா, 5 செகண்ட்ஸா இருந்தா கூட ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புவாங்க. பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்ளோ டைம் ஆகும்? 5 செகண்ட் கூட ஆகாது. அந்த 5 செகண்ட்ல கூட உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, அது லேக் ஆஃப் டைம் இல்ல. அது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேஞ்சரஸான சேஞ்ச் என்ன நடக்கும்னா, நீங்க அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. "ஏன் ரிப்ளை பண்ணல? ஏன் நீ கால் அட்டெண்ட் பண்ணல?" அப்படின்னு கேட்பீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. டாபிக் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம, அவங்க உங்கள ஒரு கேள்வி கேட்பாங்க. "நீ என்ன பண்ணிட்டு இருந்த?" சரி, அப்போ "நீ என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணன்னு?" உங்களையே ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுலயே வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ன்றது இருக்கவே இருக்காது. அங்க இருந்து என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க வந்து "எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இல்லையா?" அப்படின்னு கேட்கிற நெலைமைக்கு போயிடுவீங்க. "எனக்கு கொஞ்சம் டைம் குடு" அப்படின்னு நீங்களே வாய் விட்டு கேட்பீங்க. "நான் உனக்கு இம்பார்ட்டன்ட்டா இல்லையா? ப்ளீஸ் சொல்லு. நான் இம்பார்ட்டன்ட் பெர்சனா இல்லையா? என்ன விட முக்கியமா உனக்கு வேற யாராவது லைஃப்ல இருக்காங்களா?" அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட ஸ்லோவா நீங்களே வந்து குறைச்சுக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் வந்து உங்கள உண்மையாவே மிஸ் பண்றாங்க அப்டின்னா, அவங்க பிஸியா இருந்தாலும் உங்கள தேடி வருவாங்க. அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஆனா மிஸ் பண்ணாத ஒரு பெர்சன் டைம் இருந்தாலும் சைலன்ட்டா தான் இருப்பாங்க. இத வந்து புரிஞ்சுக்கணும். நான் பிஸின்னு சொல்றதுக்கே டைம் எடுத்துக்க மாட்றாங்க அப்டின்னா, அது பிஸியா இருக்கிறதுனால கிடையாது. அது நீங்க வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்டின்னு சொல்ற சைலன்ட் மெசேஜ். இந்த மெசேஜ வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ரீசன் தேடாதீங்க. எக்ஸ்கியூஸ் வந்து அவங்க சொல்ற எந்த ஒரு எக்ஸ்கியூஸஸையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்றத நீங்களா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுகிட்டு அத அக்செப்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால மூவ் ஆன் ஆக முடியும். இந்த பெயின்ல இருந்து. சைன் நம்பர் 4 உங்ககிட்ட பேசுறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உங்கள தவிர உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லார் கூடயுமே ஃபோன்ல பேசுவாங்க. அதுக்கு எல்லாம் டைம் இருக்கும். உங்ககிட்ட பேசுறதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்ட்டிங்லயும் எப்பவுமே கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, பேச ஆரம்பிச்சா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஒரு டாபிக் முடிஞ்சா, இன்னொரு டாபிக் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் கூட டெய்லி லைஃப்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் என்ன ஃபீல் பண்றேன்? நீ என்ன ஃபீல் பண்ற? நீ இத பத்தி என்ன நினைக்கிற? இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனர்ஜி இருக்கும், இன்வால்வ்மென்ட் இருக்கும். நீங்க பேசும்போது அவங்க காது குடுத்து கேட்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, ஆர்கியூ கூட பண்ணுவாங்க. அது ஒரு கனெக்ஷன். பிஸியா இருக்க லைஃப் ஸ்டைல்ல இவ்ளோ பேசுறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அவங்க 20 மினிட்ஸ் பேசினா கூட ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல இத்தன விஷயங்களையும் ஷார்ட்டா அவங்க பேசுவாங்க. பார்ட்னருக்கு எப்பவுமே டைம் குடுப்பாங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சா, அந்த சேம் கான்வர்சேஷன் ஒரு பர்டன் மாதிரி ஆகிடும். நீங்க கால் பண்ணீங்கன்னா, "ம். சரி. தெரியல. பார்ப்போம்." இந்த மாதிரி வந்துட்டு ஒன் வேர்ட் ரிப்ளேஸ்ல முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்க பேசுறத கேட்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, ரியாக்ஷன் இருக்காது. ஏன் சொல்லப்போனா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நீங்க முயற்சி பண்ணுவீங்க. "இது பத்தி என்ன நினைக்கிற? நீ சொல்லு. நீ ஏதாவது ஒரு ஐடியா குடு. நாம இத பத்தி பேசலாமா?" அப்படின்னு. நீங்க மட்டும் ஒரு சைடா எஃபோர்ட் போட்டே இருப்பீங்க. கான்வர்சேஷன் டெவலப் ஆகவே ஆகாது. அவங்க இந்த மாதிரியெல்லாம் உங்கள இக்னோர் பண்ணிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு போர் அடிக்கும்போது மட்டும், ஒரு நாள் உங்ககிட்ட நல்லா பேசுற மாரி பேசுவாங்க. நீங்க நெனைப்பீங்க, இவ்ளோ நாள் அவங்க பிஸியா தான் இருந்திருக்காங்க. நாம தான் வந்துட்டு இக்னோர் பண்றாங்கன்னு நெனச்சுட்டோன்னு. ஆனா, அவங்களுக்கு அந்த போர் அடிக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் தான் அப்படி பேசுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் உங்கள எப்பவும் போல இக்னோர் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட எவ்ளோ தான் பேசணும்னு முயற்சி பண்ணாலுமே, நீங்க தான் கான்வர்சேஷன் ஃபுல்லா பேசுற மாதிரி இருக்கும். நீங்க தான் கேள்வி கேட்பீங்க. நீங்க தான் அதுக்கு பதிலும் சொல்வீங்க. நீங்க மட்டும் தான் எஃபோர்ட் போடுவீங்க. அவங்க ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு கூட யோசிப்பாங்க. அதுவும் ரொம்ப மினிமமா தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க கால் பண்றதுக்கே அவங்க இரிட்டேட் ஆக ஆரம்பிப்பாங்க. "எதுக்கு கால் பண்ற சும்மா சும்மா? கட் பண்ணா கால் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? பிஸியா இருக்கேன். நானே அப்புறமா கூப்பிடுறேன். நான் தான் பிஸின்னு சொன்னேன்ல. எனக்கு கால் பண்ணாத. கால் எடுக்கலன்னா திரும்ப திரும்ப கால் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ணாத." இந்த மாதிரி சொல்வாங்க. சில நேரம் நீங்க கால் பண்ணாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னு கூட சொல்வாங்க. அந்த லைன் ரொம்ப டேஞ்சர். நீங்க ரொம்ப ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா முன்னாடி உங்க வாய்ஸ் கேட்டா ஹாப்பி ஆனவங்க, இப்போ உங்க வாய்ஸ் கேட்டாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்வாங்க. அது வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு மட்டும் கிடையாது. அது ஃபீலிங் கம்ப்ளீட்டா மாறி போச்சு. மொத்தமா ட்ராக்கே மாறிடுச்சு. இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னும் அதிகமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் அதிகமா பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அவங்க ஈஸியா வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இல்லன்னா ஃபோன ஏரோப்ளேன் மோட்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கான்வர்சேஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்கள பேச வைக்க முடியாது. கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஆனா வந்து அத ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்க முடியாது. ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா, டாபிக் இல்லனாலும் உங்ககிட்ட ஏதாவது பேசுவாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த ரீசனுமே இல்லனாலும் கால் பண்ணுவாங்க. ஆனா பேசணும்னு ஃபீல் இல்லவே இல்ல, உங்களுக்கு ஃபீல் வரவே இல்லன்னா, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏகப்பட்ட டாபிக் இருந்தாலுமே பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட டைம் இருந்தாலுமே உங்கள அவாய்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க சைலன்ட்டா இருக்காங்களேன்னு நீங்க நெனச்சு நெனச்சு வருத்தப்படாதீங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, நீங்க மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் உங்களுக்கு டைம் குடுக்க மாட்றாங்க, சைலன்ட்டா இருக்காங்கன்னா, அது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு சிக்னல். இந்த சிக்னல வந்து நீங்க தான் யோசிச்சு புரிஞ்சுக்கணும். சைன் நம்பர் 5 ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, கிளாரிட்டி குடுக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனா பேசுவாங்க. ஒரு ப்ராப்ளம் என்னவோ அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்யூஷன் தேடுவாங்க. "இது எனக்கு பிடிக்கல. இத வந்து நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. இது வந்து எனக்கு செட் ஆகல. நீயும் சேஞ்ச் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி பேசி புரிஞ்சுக்குவாங்க. அதுல வந்து கிளாரிட்டி இருக்கும், ஹானஸ்டி இருக்கும். ஆனா, இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாரிட்டி குடுக்கவே மாட்டாங்க. உங்கள எப்பவுமே பைத்தியம் புடிச்ச மாரி ஒரு டென்ஷன்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்லயே சுத்த விடுவாங்க. நீங்க கேட்பீங்க, "நீ ஏன் இப்படிலாம் பண்ற? நீ முன்னாடி இப்படி தானே இருந்த. இப்ப ஏன் இப்படி சேஞ்ச் ஆகிட்ட?" அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம்? நீ என்ன ஃபீல் பண்ற? என்கிட்ட ஓப்பனா பேசு. அத நம்ம வந்து சரி பண்ணலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஆனா, அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. "நீ தான் சேஞ்ச் ஆயிட்ட. நீ தான் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ண. நீ தான் அந்த நாள்ல அப்படி செஞ்சல்ல. அதுக்கப்புறம் தான் நான் இப்படி மாறிட்டேன்." அப்படின்னு சொல்லி எல்லா தப்பையும், எல்லா ஃபால்ட்டையும் உங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, "ஓ! ஆமா. நான் தான் இப்படி பண்ணிட்டேனா? அதனால தான் இவங்க பேச மாட்றாங்களா? நான் தான் இவங்கள அந்த டைம்ல இப்படி ஹர்ட் பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்லி நீங்க உங்களையே வந்து டவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் பெட்டரா இருந்திருந்தா இந்த பெர்சன் என்கிட்ட நல்லா பேசியிருப்பாங்க. முன்னாடி மாதிரியே பேசியிருப்பாங்க. அப்ப நான் தான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இவங்க சொல்ற மாரின்னு சொல்லி, நீங்களும் செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா, இதுல இன்னொரு கேட்டகரி பீப்பிள் இருக்காங்க. அவங்க ப்ளேம் கூட பண்ண மாட்டாங்க. நீங்க எவ்ளோ கேள்வி கேட்டாலும், "எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே, நான் என்ன ஃபீல் பண்றேன்னே எனக்கு தெரியல. நான் இப்படிலாம் உன்ன ஹர்ட் பண்றேனான்றதே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆன மாதிரி உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு க்ளோஷர் கிடைக்காது. கிளாரிட்டி கிடைக்காது. மைண்ட்ல நெறைய அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அவங்க பதில் சொல்லாத நெறைய கேள்விகள் உங்க மனசுல இருந்து உங்கள பாடாப்படுத்தும். இது ஏன்? இப்படி ஏன் நடந்தது? இது ஏன் அவங்க பண்ணாங்கன்னு உங்க மைண்ட்ல திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்க ஆன்சர் தேடி அவங்க கிட்டயே சேஸ் பண்ணி போவீங்க. ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லு. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிட்டு நீ பேசாம கூட இரு. ஆனா எனக்கு இதுக்கான காரணத்த சொல்லுன்னு கேட்பீங்க. உன் மனசுல என்ன இருக்குனாவது சொல்லு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அது சொன்னா கூட நான் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனா ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. இப்படி கெஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்க எதுக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் தரவே மாட்டாங்க. இன்னும் உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் டேஞ்சரஸான மேனிபுலேஷன். ஏன் அப்படின்னா, கிளாரிட்டி இல்லாம விட்டா நீங்க மூவ் ஆன் பண்ணவே முடியாது. அவங்க திரும்ப சரியாகி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் உங்களால விட முடியாது. அதனால தான் அவங்க சைலன்ட்டா கன்ஃப்யூஸ் பண்ணி உங்கள அந்த லூப்லயே மாட்ட வைப்பாங்க. அங்கருந்து என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க ஸ்லோவா விக்டிம் மைண்ட் செட்க்கு போயிடுவீங்க. என்னால தான் இப்படி ஆயிடுச்சு. நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு உங்க செல்ஃப் வொர்த்த நீங்களே குறைச்சுப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒருத்தர் உங்கள உண்மையா வேல்யூ பண்றாங்க அப்படின்னா, ப்ராப்ளம் இருந்தாலும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அவங்க உங்கள விட்டு போணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா கூட, அத உங்ககிட்ட கிளியரா சொல்லுவாங்க. இதுதான் ரீசன், இதுதான் காரணம். உனக்கும் எனக்கும் செட் ஆகல. அதனால நம்ம இத முடிச்சுக்கலாம் அப்படின்னு தெளிவா பேசுவாங்க. கன்ஃப்யூஷன வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல பெரிய புரிதல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிளாரிட்டி குடுக்காம இருக்காங்கல்ல, அந்த கிளாரிட்டி குடுக்காம இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு ஆன்சர் தான். அது அவங்க நான் இதுல இன்ட்ரஸ்டடா இல்ல அப்படின்னு சொல்ற சைலன்ட் ஆன்சர். ஒருத்தர் உங்களுக்கு கிளாரிட்டி குடுக்க மாட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு கிளாரிட்டியா இல்ல. அவங்க வந்து குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது உங்களுக்கு அவங்க வந்து கிளாரிட்டிய குடுக்கணும் அப்படின்றதுல அவங்க இன்ட்ரஸ்டட் இல்ல. நீங்க வந்து குழப்பமாவே இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும். நீங்க கன்ஃப்யூஸ்டாவே இருக்கணும். நீங்க எப்பவுமே அவங்கள பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அது வேணும். ஆனா வந்து நீங்க வேண்டாம். உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ட்டா நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவீங்கல்ல. அவங்களுக்கு அதுவும் வேணாம். நீங்க எப்பவுமே அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால ஆன்ஸர்‌க்காக நீங்க சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. செல்ஃப் ப்ளேம் பண்ணாதீங்க. உங்கள நீங்களே டவுட் படாதீங்க.
ஒரு பர்சன் உங்கள வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெளிவா புரிய வைக்கிற மாரி 6வது ஒரு முக்கியமான அறிகுறி இருக்கு. அது என்னன்னா, இப்போ நீங்க அவங்களுக்கு ஆப்ஷன் சைட்ல இருப்பீங்க. இங்க என்னன்னா, அவங்க போர்டம் வந்தா மட்டும் உங்கள நெனைப்பாங்க. உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு வேற யாராவது இல்லாத டைம்ல மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது மட்டும் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க அவங்களோட பிரியாரிட்டி இல்ல. பேக்கப் ஆப்ஷன் மாதிரி ஆகிட்டீங்க. இது ரொம்ப பெயின்ஃபுல் ஸ்டேஜ். ஏன்னா, உங்ககிட்ட மெமரீஸ் இருக்கு. அவங்க கிட்ட மெமரீஸ் இருந்தாலும் வேல்யூ இல்ல. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து ரியல் அப்படின்னு நீங்க இருக்கீங்க. ஆனா, அது அவங்களுக்கு ஆல்ரெடி ஓவர் முடிஞ்சு போன ஒரு சாப்டர் மாதிரி. அதாவது அவங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் உங்ககிட்ட வருவாங்க. மத்தபடி உங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ்ல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட் சீன செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ரூ காலர்ல செக் பண்றது, WhatsAppல செக் பண்றது, Instagramல செக் பண்றது. இப்போ ஆன்லைன்ல இருக்காங்களா? இல்லையா? இருக்காங்க. ஆனா ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணல? அப்டின்னு மனசுல ஏதாவது யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்காக அவங்கள தேடி நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஸ்லோவா உங்கள மென்டலி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது அது. ஒருத்தவங்க உங்கள இக்னோர் பண்றது, அது ஜஸ்ட் அவங்க வந்து தெரியாம பண்றதுலாம் கிடையாது. அது ஒரு கான்ஷியஸ் டிசிஷன். அவங்க தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. உங்கள இக்னோர் பண்ணணும், உங்ககிட்ட பேசுறது பிடிக்கலன்னு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து மெசேஜ் பண்றீங்க. நீங்க வந்து அவங்களுக்காக வெயிட் பண்றீங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட பேச முடியலன்னு ஹர்ட் ஆகி இருக்கீங்கன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தாலும், அவங்க சூஸ் பண்றது என்னன்னா, ரிப்ளை பண்ணாம இருக்கிறது தான் அவங்க சூஸ் பண்றாங்க. அதனால இந்த அறிகுறி வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு நீங்க அவங்க கிட்ட போய் பெக் பண்ணிட்டே இருக்காதீங்க. ரிப்பீட்டடா கால் பண்ணாதீங்க. ஏன் பேசலன்னு கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஆன்சர் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பெர்சனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட்டா அவங்க வந்து உங்கள ட்ரீட் பண்றாங்கன்னா, அந்த பெர்சனுக்கு நான் இம்பார்ட்டன்ட்டா இல்லையான்ற டவுட்டே உங்களுக்கு வராது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, ஒரு பெர்சன் உங்கள இம்பார்ட்டன்ட்டா நெனைக்கிறாங்களா இல்லையா? இம்பார்ட்டன்ட்டா நடத்த மாட்றாங்களேன்ற டவுட் உங்களுக்கு வரும்போதே, நான் இம்பார்ட்டன்ட்டா இல்லையா? அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்குறீங்க இல்லையா? அந்த டவுட் உங்களுக்கு வரும்போதே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்கள இம்பார்ட்டன்ட்டா ட்ரீட் பண்ணல. இம்பார்ட்டன்ட் பெர்சனா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த டவுட்டே உங்களுக்கு வந்திருக்காது. இதுதான் உண்மை. இத அக்செப்ட் பண்ணுங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். டிஸ்டன்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. அவங்கள விட்டு வர்றதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். உங்கள இக்னோர் பண்ற ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்க வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல காணாம போயிடும். உங்கள வேல்யூ பண்றவங்களுக்கு மட்டும் உங்க டைம், உங்க லவ், உங்க எனர்ஜிய நீங்க குடுங்க. உங்கள இக்னோர் பண்றவங்கள லைஃப்ல இருந்து காமா ரிமூவ் பண்ணுங்க. இது ஈஸி இல்ல தான். ஆனா இதுதான் ரைட் டிசிஷன். சில நேரம் லாஸ் மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா லாங் டெர்ம்ல நீங்க யோசிக்கிறீங்க அப்டின்னா, அது உங்க லைஃப சேவ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த 6 அறிகுறிகளும் உங்க ரிலேஷன்ஷிப்ல மேட்ச் ஆகுது அப்டின்னா, அது கிளியர் சிக்னல். அந்த பெர்சன் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னு தெரியாம அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண வேண்டியது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும், உங்களையும் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ப்ளஸ்ஸையும் அக்செப்ட் பண்ணணும். உங்க மைனஸையும் அக்செப்ட் பண்ணணும். ஒருத்தர் உங்க நல்லதுக்காக நெறைய பண்றதுல மட்டும் இல்ல. உங்களோட முழு பெர்சனாலிட்டியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டே பண்றாங்கன்னா, அதுதான் ரியல் லவ். மத்தபடி இன்ட்ரெஸ்ட் வந்தப்போ வந்துச்சு, போனதுக்கப்புறம் லவ் போயிடுச்சு அப்படின்னு இருக்கவங்க, அது லவ்வே கிடையாது. அது ஜஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் தான். உங்கள வேல்யூ பண்ணாத இடத்துல நீங்க இருக்காதீங்க. உங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்கள நீங்க சேஸ் பண்ணாதீங்க. நீங்க டிசர்வ் பண்ற லவ் கரெக்ட் பெர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க லைஃப்ல ரிலேட் ஆகுது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து உங்களுக்கு அப்படியே ரிலேட் ஆகுதுன்னா, எஸ் இத வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூவ் ஆன் ஆகி வெளிய வர்றதுக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ணி அதுலருந்து மூவ் ஆன் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு ஆறுதலா இருக்கும். நம்மளாலயும் இதுலருந்து மூவ் ஆன் ஆகி வர முடியும் அப்படின்னு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல லவ் சைக்காலஜி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம லவ் சைக்காலஜி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேற யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா, அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா ரெடி பண்ணி போடுறேன். அதுவரைக்கும் உங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. செல்ஃப் லவ்வ வளர்த்துக்கோங்க. நான் உங்கள அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.